ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. முதல்ல மனிதனை பாருங்க. என்னவோ இவங்க பெரிய வானத்திலிருந்து வந்த இறைவன் போலவே இந்த நிறைய சொத்து, நிறைய ஜுவல்ஸு, நிறைய ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டாக இருப்பாங்க. மற்றவங்களை ஏளனமாக பேசுகிறது, துரோகம் பண்ணுறது, ஏமாற்றுறது. அவங்க முன்னால் அப்படி போவாங்க, தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பீத்திக்குவாங்க. பாருங்கள், இந்த ஆடு மாடு கோழி இது எல்லாமே இறந்தால் கூட வாங்கிறதுக்கு நாதி இருக்கும். ஆனால் நம்ம இறந்தாக்கா ஒருத்தர் கூட நம்மளை வாங்க மாட்டாங்கங்க. நீ என்னதான் காரு பங்களா இப்போ நல்ல நகைகள் நல்ல உடைகள் எல்லாம் அணிந்திருந்தா கூட உன்னை எரிக்காம தான் விட்டுட்டு போகிறாங்களா, இல்லை புதைக்காம தான் விட்டுட்டு போகிறாங்களா? உன்னுடைய பாடி ஒரே ஒரு நாள் தான் அந்த இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல நீ ஒரு செலிபிரிட்டியோ இல்லை ஒரு பெரிய பணக்காரரோ அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ அந்த இடத்துல ஒரு பிணமாக தான் இருப்ப. ஸோ வாழறது கொஞ்சம் காலம். இதில் எதுக்குங்க மற்றவங்கள கேவலமாக பேசிக்கிட்டு, அவங்கள ஏமாற்றிக்கிட்டு, துரோகம் பண்ணிவிட்டு, அவங்களுடைய கண்களிலிருந்து வரும் தண்ணீருக்கு அவ்வளோ விலை மதிப்பற்ற கண்ணீரை. ஸோ அது இறைவன் பாதத்தில் போச்சுன்னா அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. ஸோ எவ்வளோதான் பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆடை அணிகலன்களை வாங்கிறதுக்கு வேணால் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய உடலை வாங்கிப்பாங்களா? யாருமே வாங்கிக்க மாட்டாங்கங்க. ஸோ நீ என்னதான் நிறையா ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டமை சாப்பிட்டுட்டு இருந்தாலும், நல்லா உன்னுடைய பாடியை நல்லா வச்சுட்டு இருந்தாலும், நீ இறந்த பிறகு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உன்னுடைய வீட்டுக்குள்ளே, உன்னுடைய அறைக்குள்ளே, உன்னுடைய பீரோக்குள்ளே வச்சு பூட்டிக்க மாட்டாங்கங்க. அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா உன்னை தூக்கி தூரமாக வீசி எரிஞ்சிருவாங்க. அப்பேற்பட்ட இந்த உடல் நம்ம மறிச்சிட்டோம்னா ஒரு நாதி கூட நம்மளை திரும்பி பார்க்காது. ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ பெரிய மாளிகை எல்லாம் கட்டி வச்சுருப்போம், அந்த இடத்துலையே வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லாமல் தூக்கி போட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உடலை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஓ மை காட். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் மனிதனாக பாருங்கள், அவங்கள மதிங்க. தயவுசெய்து அவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. அவங்க ஏழையாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க நிறைவேறாத ஆசைகளை கூட அவங்க மனதில் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து முடிந்த அளவுக்கு மற்றவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். அவங்க கண்களில் இருந்து வரும் தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கும். இறைவன் கையில் போச்சனாக்கா அதற்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவித்தே தீருவீங்க. ஸோ தயவு செய்து மற்றவங்களை கேவலப்படுத்தாதீங்க, ஏளனமாக நினைக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. நிஜமாக அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு அன்பை மட்டுமே கொடுப்பேன். ஏன்னா இந்த உலகம் இயங்குவது அன்புக்காக மாத்திரம்தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவங்கக்கிட்ட பேர் புகழ் பணம் எல்லாமே இருக்கும். ஆனால் சின்னதாக ஒரு அன்பு காட்டினாங்களாம் அப்படி மயங்கிடுவாங்க. ஸோ அந்த அன்புக்காக மாத்திரம்தான் இந்த உலகமே இயங்குது. அன்பை மட்டுமே கொடுப்போம், அன்பை மட்டுமே பெற்றுக்கொள்வோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக ஹாப்பியாக இருப்போம். கடைசி காலத்தில் அன்பாகவே விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி.